டாடா ஐபிஎல் 63வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டஃப்பான டீம் தான். ரெண்டு டீமுக்குமே இந்த மேட்ச் வந்து ஒரு முக்கியமான மேட்ச் தான். ஸோ ரெண்டு டீமே வின் பண்ணாங்க, அப்படி எந்த டீம் வின் பண்ணாலும் சேஃபாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எந்த டீம் வின் பண்ணலையும் பின்னாடி வந்து ஃபைட்டிங் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கேமு. ஸோ ஒரு மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்டு தான், வான்கடையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் பிகினிங்லேருந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக கேப்டன்சியும் பண்ணுறாங்க, நல்ல ஒரு வின்னிங்ஸும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து ட்ராபேக் அமையுது. ஸோ பவுலர்ஸ் ரொட்டேஷன் மெயினாக வந்து நடக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 11ல் வந்து சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் டெல்லிக்கு இருக்கக்கூடிய மைனஸ். பட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து அலர்ட் கொடுத்துட்டேன், மேட்ச் க்ளோஸாக தான் போகும் இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே. பட் இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வின்னிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா மோஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கிற பவுலர் வந்து அந்த டைமில் பவுல் பண்ணணும், இல்லைனா 11 கரெக்டாக வரணும். இது வந்து ப்ரீ மேட்சஸ் வீடியோ தான். ஸோ ஆன் டைம் பிச்சு மாறும், பிளெயின் 11 மாறும், சில பேட்டிங் ரொட்டேஷன் மாறும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்லிப்பாக வரதுக்கு இந்த சீசனில் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்லிப்பான மாதிரி தெரியல. ஸோ மோஸ்ட் நான் அலர்ட் கொடுத்துட்டேன். பிகினிங்கில் கொடுத்த நம்ம வீடியோ எல்லாமே ஹிட்டு. ஸோ அடுத்த விஷயம் நான் வீடியோ போடுறேன்னா இந்த ஃபேண்டசி ஆரம்பித்த காலத்துலேருந்து ஏன் கூட ப்ளே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரையும் கம்யூனிகேட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா டெய்லி 1 ஹவர் ஒருத்தட்டினால தனித்தனியாக பேச முடியாது. ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு தான் ஒரு வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்த விஷயம் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்து பேட் கமெண்ட் எழுதுறது, காலையிலேயே வந்து எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரிலாம் பார்க்குறதுலாம் எனக்கு பிடிக்காது. இன்னொரு விஷயம், என்னோடய டிவைஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது, அப்பப்போ கிளியர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் எழுதுகிறவங்கள உண்மையிலேயே என் வீடியோ வந்து பார்த்துட்டு ஓகே பர்ஃபெக்ட்டு இது எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட்டு போய் ரெஸ்பான்ஸாவது பண்ணுங்கள். ஸோ யாருமே பண்ணலை அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அது கிரியேட்டராக ஒரு ப்ரிடிக்டராக உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன். ஸோ இதான் மெயினான விஷயம். ஸோ அடுத்து மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸிங் போகுமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் யோசிக்கலாம். ஸோ ப்ரிடிக்ஷனை தாண்டி கொஞ்சம் வெளியில் அவுட் ஆஃப் த கிரிக்கெட் யோசிச்சோன்னா மும்பை மேட்ச் வந்து மும்பை உள்ளே போக பார்ப்பாங்க. ஸோ கப்பு ஆல்ரெடி வந்து சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அசம்ஷனாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ இங்கே வந்து மும்பை எப்படி வின் பண்ண போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து மும்பை இந்தியன்ஸு டெல்லி கேபிட்டல்ஸ் ஸோ ரெண்டு டீம்லேயுமே வந்து பிளேயர்ஸை கொடுத்துட்றேன். ஸோ பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர்ஸ், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸை பர்டிகுலராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். செகண்ட் திங்ஸ் வந்து கேப்டன் விசிங் கொடுத்துட்றேன். ஸோ பேட்டில்ஸு ஆன் டைம் பிளேயர் ரொட்டேஷன், பிளெயின் 11 பிச்சு, இதை வச்சு நீங்கள் சில பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டீம் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெண்டு டீமே வந்து ஒரு ஃபைட்டான கேம் அப்படிங்கிறத ஒரு அலர்ட்டாகவே கொடுக்குறேன். மேட்ச் வந்து எப்படினாலும் போகும். ஸோ மும்பை பக்கமும் போகும், டெல்லி பக்கமும் போகும். ஸோ நீங்கள் ஃபேண்டசியில் வின் பண்ணணும் அப்படின்னா போத் சைடு ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் மஸ்டான விஷயம். பேட்டர்ன் பிடிச்சி போங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் மேட்ச் தான், 21 மே ஈவினிங் தான். பட் ரெயின் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் ஆன் டைமில் தான் தெரியணும். பட்டு நார்மலாக மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற பேட்டர்லேயும் நம்ம போவோம். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் வான்கடை மும்பையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ட்ரீம் 11ல் பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 186 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ப்ளே பண்ண 124 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 56 கொடுத்துருக்காங்க, பேட்டிங் செகண்டு 68 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் வெனியூ படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிற டீம் வந்து வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உங்கள் டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் மிஸ் பண்ணுற பிளேயரை பேக்கப் டீமில் கொண்டு வரலாம், அப்படியே டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் மல்டிபிள் டீமு. ஒரு டீம் 2 டீம் போடுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகாது. ஸோ மல்டிபிளாக போடுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரையும் 170 ரன்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நடந்திருக்கு. பட் வான்கடைனாலே கொஞ்சம் ஹை ஸ்கோர் கேம் தான். பட் எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் ஒரு 200 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மும்பை பேட்டிங் பண்ணால் 200 ப்ளஸ் வர சான்சஸ் இருக்குது. டெல்லி பேட்டிங் பண்ணாங்கன்னா என்னோட இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 180 ப்ளஸ்ஸு அந்த ரேஞ்சில் கட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் சாட்ஸ் படி இருக்கக்கூடிய அப்டேட்ஸு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் வந்து மும்பை வந்து ஒரு 155 ஜிடி கூட. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மும்பை ஒரு ஹை ஸ்கோர் 215, சிஎஸ்கே கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 177 வின்னு. ஸோ விக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃபாஸ்ட்டு தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ வான்கடையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டாமினேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 11ல் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர்லாம் இன்னும் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் கொண்டு வந்திருக்கேன். 11ல் ஏதாவது சேஞ்சஸ் ஆனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. மோஸ்ட் எல்லா பிளேயருமே நான் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் வீடியோவில். ஸோ சாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிளேயர்ஸ் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா
ஒரு 105 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ரிக்கல்டன் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் போரல். ஸோ பர்டிகுலராக டெல்லியோட பிளேயர் அபிஷேக் போரல், ஃபாப் டுப்ளசி, கேஎல் ராகுல். ஸோ அந்த 3 பேட்டருமே கீயாக தான் இருக்காங்க. அடிஷ்னலாக பவுலர் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ் 2 பவுலருமே கீயாக இருக்காங்க. ஸோ இதில் எந்த பிளேயர் ஃப்ளாப் ஆகுறாங்களோ அந்த பிளேயர் வந்து அந்த இடத்துல வந்து மும்பை ஃபேவராக போகும். இந்த பிளேயரை அப்படியே கிளிக் ஆகிட்டாங்கன்னா டிசி பக்கம் தான் கேம் கண்டிப்பாக போகும். ஸோ இதை தான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும் இந்த சைட்ஸ் வைஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஃபாப் டுப்ளசி, கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு, ஜஸ்பிரீத் பும்ரா, டென் போல்ட்டு, மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹெட் டு ஹெட்ஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டவுன் த வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதையும் மெயினாக பார்த்துங்க. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் மும்பையில் சேம் 11 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் மேட்சோட 11 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் பேட்டிங்கில் சில இன்டர்சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வில்ஜாக்கு 1 டவுன் வருவார்னு எய்ம் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஸ்கை வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதே செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஸ்கையை எய்ம் பண்ணுவோம், திலக் வர்மா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்டர்சேஞ்ச் நடந்ததுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பேக்கப் டீம் போட்டு தான் அந்த பர்ஃபெக்டான டீமை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஆஸ் பர் 11 பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டான பிக் தான் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் விசி கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான பிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பேட்டருமே நீங்கள் வந்து ஒரு டீமை வந்து கேப்டன் விசியாக ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் விசி ரிவர்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த 2 பிளேயரோட ப்ரிடிக்ஷன். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 38 வச்சிருக்காரு ரிக்கல்டன். ஸோ பேட்டில்னு பார்த்தா குல்தீப் யாதவ் இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ் என்னோட ப்ரிடிக்ஷன் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு ஆவரேஜ் தான். ஸோ அதையும் இங்கேயே கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹெட்வேர்ட்ஸில் ஒரு 30 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 33 வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இங்கே பிரச்சனை என்னென்னா ஆசிடிஸ் வந்து ஹிட்டு கொடுத்துட்றேன். ஸோ ஒரு கேப்டன் விசியாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி எடுத்தோம்னா மும்பை சைடு ஒன் சைடாக போகிற மாதிரி இருக்கும் ஃபேண்டசி. ஸோ அப்போ எங்கே நீங்கள் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பேட்டில் சமீராட்டை பார்த்தீங்கன்னா 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அக்சர் பட்டேல்கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த ஒரு 10 பால் நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேண்டசி இன்னாவ சான்சஸ் இருக்குது. ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் உள்ளே வந்துடும். ஸோ சப்போஸ் அங்கே ஏதாவது கேட்ச் ஏதாவது ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்னா ஷோர் ஷாட் வந்து ஒரு 50+ இவர்கிட்டேருந்து உண்டு. ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தாண்டி முஷிபுர் ரஹ்மான் உள்ளே வந்தாருன்னா ப்ரீவியஸாக ப்ளே பண்ண ஓடிஐ மேட்சஸில் அதிகமான விக்கெட்டு இந்தியன் பிளேயரை எடுத்தது அவர் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதாவது அவர் ஸ்குவாடில் வந்த டைமில் நிறைய விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் 11 உள்ளே வர்றாருன்னா ஒரு த்ரெட் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது போத் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா எல்லாருக்குமே கொடுக்குறான் அந்த அலர்ட். ஸோ அதனால் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, முஷிபுர் ரஹ்மான் உள்ளே வர்றாங்க அப்படின்னா கேம் கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லிப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் இந்த ப்ரிடிக்ஷனில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிடுறேன். சமீராட்ட 2 முறை இயர்லியாகவே அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அப்போ ஷுவராக நீங்கள் எடுக்கலாம். பேட்டில்ஸ் வைஸு பேக்கப் டீமில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். ஸோ அதுதான் ப்ரிடிக்ஷன். ஸோ ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் பிக்கு சேம் 1 டவுன் தான் கொடுத்துருக்கேன். 1 டவுன் தான் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட இன்ட்யூஷன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்ஸில் ஒரு 42 வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 27 வச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர் டாமினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச் லக்னோவில் கொடுத்துருந்தேன். ஷுவராக நடந்திருந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் ஒரு கான்டெஸ்ட்டும் நடத்தணும். ஸோ அதில் கேப்டன் வைஸ் யாருமே சொல்லலை. அதில் சொல்லாதவங்களையும் நம்ம ஒரு 3 பேரை குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் தான் சில டாக் வந்து எழுதிருக்கு ஏதோ கமெண்ட், பேட் கமெண்ட். ஓகே ரைட்டு. ஸோ அந்த இடத்துல பேட்டில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. முஷிபுர் ரஹ்மான்ட்ட 1 முறை தான் அவுட் ஆயிருக்காரு. வில் ஜாக்கு. ஸோ டபுள் ஆப்ஷன். ஸோ ஆஃப் பிரேக் பவுலரு. ஸோ நேற்று வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போடலை, பட் அஸ்வின் கொடுத்துருந்தோம். ஸோ அஸ்வின் அந்த இடத்துல விக்கெட் எடுக்கிறாருன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஃபார்மில் இருக்காரு இல்லை அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஸோ அவர் ஒரு கிரிக்கெட்டர். ஸோ ஒரு 11 எடுத்துகிட்டு வர்றாங்கனாலே ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் அவர் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்து லெஃப்டிஸ் அதிகமாக இருந்தாங்க, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸில். ஸோ அந்த இடத்துல அஸ்வின் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் லெஃப்டிஸ்ட்டை கண்டிப்பாக பேட்டில் நடக்கும் அப்படிங்கிற ரீசன் தான். பட் நேற்று ஓவர் கொடுத்தாங்க ப்ராப்பராக, அது நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இவரும் ஆஃப் பிரேக் பவுலர் தான். ஸோ கண்டிப்பாக ஆப்போசிட் டீமில் ஆன் டைமில் 11 வரும்போது பிளேயர்ஸை வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்டிஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா இவரை இனிஷியலாக வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் அந்த 3 ஓவர் பவுல் பண்ணால் கூட 2 விக்கெட் கிடைக்கும். பேட்டிங்கில் ஒரு 30 ரன் ஷுவர் ஷாட் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடவும் சான்சஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கேமு. ஸோ வான்கடை பேட்டிங் விக்கெட் தாங்கும்போது அந்த இடத்துல வில் ஜாக் வந்து ஷுவர் ஷாட் டபுள் ஆப்ஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ரிக்கல்டன் வந்து டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால. ஸோ மேட்ச் வின் ஆகுதுன்னா விக்கெட் கீப்பராக உள்ளே வந்துடுவார், பேட்டிங்கில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அந்த இடத்துல ஓகே. பட் இந்த இடத்துல ரோஹித் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷன் தான். அந்த ஒரு பால் சமீராட்டையோ முச்சுக்கோட்டையோ மாட்டிக்கிட்டாருன்னா உங்கள் ஃபேண்டசியில் டோட்டலாக ட்ராப் அவுட் ஆகிடும், வாய்ப்புகள்லாம் போயிடும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அந்த இடத்துல வில்ஜாக் வந்து டபுள் ஆப்ஷன் ஷோர் ஷாட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஷோராக நீங்கள் வில்ஜாக் வந்து நீங்கள் கேப்டன் வைசி கொடுக்கலாம். ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா 27 வச்சிருக்காரு. பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 விக்கெட் இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல குல்தீப் யாதவ், முஜிபுர் ரஹ்மான் தான் இவருக்கும் அந்த பேட்டில் இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேயரு. ஸோ வான்கடைனால நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக இவர்கிட்ட இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா 50+ சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 தான் வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 41 வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முஷிபுர் ரஹ்மான்ட்ட அந்த த்ரெட் அலாட் இருக்குது. பட் ஆன் டைம் எடுத்துகிட்டு வர்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. ஸோ மும்பையில் டாப் ஆர்டர் நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமே போகலாம். ஸோ நல்ல பிளேயர் தான், சான்சஸ் கிடைக்காமே போகலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பிளேயர் எடுத்து ஃபேண்டசியில் வேஸ்ட்டாக போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, டாப்பில் வந்து ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணுறீங்க, சூரியகுமார் ட்ராப் பண்ணுறீங்க, இல்லை மேட்ச் வந்து குருஷியலாக வேறு மாதிரி போகும் அப்படின்னு தோணுச்சுன்னா இவரை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொட்டேட்டிங் பிளேயராக. அதே செகண்ட் பேட்டிங் போகிறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் என்னோடய ஆப்ஷனு. பட் என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே இந்த மேட்ச் வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எட்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 35, வெனியில் பார்த்தீங்கன்னா 30 வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரெட்டு பார்த்தா அஜய் மோண்டால் அவர்கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெல்லியோட மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் ஷாட் தான். ஐ திங்க் ஜிஎம்ஆர் குரூப்பு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஜிஎம்ஆர் குரூப்பு ப்ளஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்போர்ட்ஸு. ஸோ அவங்க தான் அந்த டீமோட ஓனர்ஸு. ஸோ அம்பானியாக அவங்களான்னு பார்க்கும்போது இது சில விஷயங்கள் வந்து மேட்ச்சை தாண்டி ப்ரிடிக்ஷனை தாண்டி ஈகோவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சேஃபாக அடித்து உள்ளே போக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது அந்த டீமோட மேனேஜ்மெண்ட்டு கூட ஓனர் கூட நேற்று பர்த்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நியூஸ் பார்த்தேன். கொஞ்சம் அப்படியும் யோசிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அஜய் இந்த மாதிரி ஹேமந்த் பதானி தான் கோச்சாக இருக்கார். ஸோ அவர் கொஞ்சம் காமாக கொண்டு போகக்கூடிய ஆள் தான். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அஜய் மோண்டால் ஒரு வேளை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது நேற்று மேட்ச்சில் வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நல்ல பிளேயர் யுத்வீர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மல்டிபிள் எடுத்த மாதிரி இந்த இடத்துல அஜய் மோண்டால் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஆகாஷ் மோத்வால் கூட எடுத்திருந்தார் விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அஜய் மோண்டால் உள்ளே வந்தார்னா ஷியூராக உள்ளே வைங்க, கண்டிப்பாக நல்ல மல்டிபிள் விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முகேஷ்கிட்டையும் த்ரெட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதையும் மெயினாக கன்சிடர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ஷுவர் ஷாட், நல்ல கேப்டனு. ஸோ இந்த மேட்ச் வின் ஆகிறாங்க சேஃபாக அப்படின்னாக்கா இவர் இனிஷியலாகவே பவுல் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா பவர் பிளேலே பவுல் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாக விக்கெட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல டபுள் ஆப்ஷன். ஸோ ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 வச்சிருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா 26 வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு கீ பிளேயரு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேட்டில் வந்து சமீராட்ட தான் இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஹர்திக் பாண்டியா சேஃபாக நீங்கள் கேப்டன் வைசி கொடுத்து போகலாம், நல்ல பிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஆல்ரவுண்டர் செக்ஷன் மும்பையில் சேஃபாக நீங்கள் கேப்டன் வைசி போகலாம். அது ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் ஆப்ஷனு, செகண்ட் ஆப்ஷன் வில்ஜாக். நெக்ஸ்ட்டு சாட்னர் ஒரு வேளை உள்ளே வராரு, ஸ்பின்னு கிரவுண்டாக இருக்குன்னா, ஸ்பின் விக்கெட்டாக இருக்குன்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமன்தீர் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் ஃபேண்டசி இன் ஆகலாம். ஸோ மும்பை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா இவர்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கிடைக்கலாம். ஸோ ஒரு வேளை இனிஷியலாக ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் 2 பிளேயரும் பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட கேம் பிளான் வந்து நமன்தீரை ப்ரொமோட் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து அடிக்க உள்ளே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது நமன்தீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ரொட்டேஷன் டீமு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒருவேளை பவர் பிளேயில் முஷிபுர் ரஹ்மான்ட்டையோ, சமீராட்டையோ, இல்லை அஜய் மோண்டால்ட்டையோ டாப் 3 கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவரை மேலே ப்ரொமோட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது எடுத்துக்கலாம். பட் ரெகுலராக டீம் போடும்போது நமன்தீரை வந்து ட்ரா பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஹெட்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 38 வச்சிருக்காரு, வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 116, 19 ஆவரேஜ். இவருக்கு த்ரெட்டு பார்த்தா அந்த இடத்துல திரிபுரானா விஜய்கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ திரிபுரானா விஜயோட பேட்டில்னு பார்த்தா இந்த மேட்ச் வந்து 11ல் வந்தால் கூட ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கார்வின் போஸ். ஸோ நல்ல பிக்கு. இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் நம்ம கேப்டன் வைசி கொடுத்துருந்தோம், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் வருவாரா அப்படின்னு பார்த்தா மும்பை பேட்டர் ஸ்ட்ரகிளானா ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ டாப் 3 கொலாப்ஸ் நடந்ததுனா தான் இவர் ஃபேண்டசி இன்னாவார், அப்படி இல்லைனா வராமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கிறதுனால இனிஷியலாக இந்த மேட்ச் வந்து தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டு, ஹர்திக் பாண்டியா
இந்த 3 ஃபேஸை வச்சு தான் உள்ளே போவாங்க. அடிஷ்னலாக ஸ்பின்னர் வந்து கரண்ட்டை போவாங்க. ஒருவேளை கரண் இல்லைன்னா ஓவர்சி ஸ்லாட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஷார்ட்னு வருவாங்கன்னா டவுட்டு தான். ஸோ கரண் சர்மா தான் போவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இவருக்கு அந்த பவுலிங் ஆப்ஷனுங்கிறது டவுட்டு தான். மும்பை கொலாப்ஸ் ஆகுறாங்க டாப் ஆர்டர்னா 11 இருந்தால் பேட்டிங்கில் ஒரு 30+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஆசிடிஸ் ப்ரிடிக்ஷன் கார்பின் போஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ தீபக் சகர் அந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் ரெண்டுத்துலேயுமே வந்து மல்டிபிள் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மும்பை வின் ஆகுறாங்க. விசி வந்து போலிங் சைடு போகிறீங்க அப்படின்னா இவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 15 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 16 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ அவரை பொறுத்தவரை என்ன போல் பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியாது, பந்து பேட்டிங் பண்ணுற பேட்டருக்கும் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு வழியில் விக்கெட் கிடைக்கும். ஸோ நியூ பால் இவரை நம்பி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க். பட் இந்த மேட்ச் கொடுத்தா என்னோட ப்ரிடிக்ஷன் மல்டிபிள் உண்டு இவருக்கு. பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஹர்ஷர் பட்டேல் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி அந்த 12, 14, 16 அந்த பொசிஷனில் வந்தாலும் விக்கெட் எடுக்கலாம். ஸோ நம்ம இதை தாண்டி ப்ரிடிக்ஷனில் சில பிளேயர் கொடுக்குறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்பின் போஸ் நம்ம அவுட் ஆஃப் த ப்ரிடிக்ஷன் நம்ம கட் பண்ணுறோம். ஒருவேளை ஆன் டைமில் வந்து அந்த 18வது ஓவர் 19வது ஓவர் அந்த ஒரு ஓவர் கொடுத்தா கூட ஒரு விக்கெட் ரெண்டா மாதிரி பெரிய அளவில் ஃபேண்டசி இம்பேக்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது 4 ஓவர் போடக்கூடிய பவுலர்னால் அந்த இடத்துல தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டு கண்டிப்பாக பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பவுலருமே நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகார் ஒரு லோ ஸ்கோராக போகும். டிசி ஸ்ட்ரகிள் ஆவாங்க அந்த ஆங்கிளில் போகும்போது பவுலிங் செக்ஷனில் நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். சேஃபாக போகிறாங்கன்னா பேட்டிங் வேசஸ் ஆல்ரவுண்டர் வேசஸ் பவுலிங் சைடும் நீங்கள் கேப்டன் வச்சு போகலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் எடுத்திருக்காரு தீபக் சகார். ட்ரெண்ட் போல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட்டு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நியூ பாலில் வந்து இந்த 2 பிளேயருமே விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பும்ரா வந்து பேக்கப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சை அதே மாதிரி யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மும்பை ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா பும்ரா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா செகண்ட் இன்னிங்ஸு பும்ராவை யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, அதாவது மெயின் பவுலராக. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த 2 பவுலருமே நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். பும்ரா வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பும்ரா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் தான். இந்த வெனியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா, பும்ரா 2 பிளேயருமே நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான், நல்ல பேட்டிங் தான் வச்சுருக்காங்க. பட் இங்கே எப்படி கட் பண்ணணும்னா ஒரே டீம் சைடு நம்ம பிளேயர்ஸை கொண்டு போக முடியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது டிசி அவ்வளோ ஈஸியாக வந்து மேட்சை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது பும்ராவை நம்ம வந்து ஒரு டவுட்டில் வச்சுக்கலாம். ரோஹித் சர்மாவும் அதே மாதிரி பேட்டிங் செக்ஷனில் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மெயின் ஸ்பின்னராக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த 2 விக்கெட் இவருக்கு உண்டு. செகண்ட் பவுல் பண்ணுறாங்க, நல்லா ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸு 200+ அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டு 4ஆக மாறவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. அதுதான் இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ அப்போ கேப்டன் விசி இங்கே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கரண் சர்மா வந்து நீங்கள் கேப்டன் விசியாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னு நல்ல டேர்ன் கிடைக்கிறதுக்கு போது நடக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணும்போது இது நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இம்பேக்டை தான் உள்ளே வருவார். அதை கரெக்டாக பார்த்து இம்பேக்டை நீங்கள் உள்ளே வைங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம டீம் வந்து நல்லா மோஸ்ட் வந்து ட்ரீம் டீம் தான் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆன் டைம் சில ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த டீமே இம்பேக்டே பார்க்கல போல். ஸோ அதாவது டீம் ஷீட்டு வந்த உடனே நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது லைனப்பில் என்னென்னா, மெயின் விஷயம் வந்து டாஸ் பார்க்குறீங்க, பிச்சு பார்க்குறீங்க, அடுத்து பிளெயின் லெவன் பார்க்குறீங்க. ஸோ பிளெயின் லெவலில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ 4 பிளேயர் இருக்காங்களா பாருங்கள். இல்லைன்னா 4வதாக ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க. இல்லை 4 பிளேயர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வர சான்சஸ் இல்லை. ஸோ அதை மெயினாக செக் பண்ணிங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம ஒவ்வொரு பிளேயரும் நமக்கு முக்கியம். ஸோ 11 பேர் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக ஒரு பிளேயரும் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்வானி குமார் வந்து லெஃப்ட் ஆர்மில் நல்ல பவுலர் தான். 2 லெஃப்ட் ஆர்மோடு உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மேட்ச் வந்து அதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிச்சு வந்து நல்ல ஃபேஸுக்கு தான் சப்போர்ட் ஆகுதுங்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே 11ல் வரும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நிறைய பவுலர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எந்த பவுலர் 4 ஓவர் போடுவாங்க அப்படிங்கும்போது மேபி ட்ரெண்ட் போல்ட் 3 ஓவரோட கட் பண்ணலாம், ஹர்திக் பாண்டியா 2 ஓவரோட கட் பண்ணலாம், தீபக் சகார், அஸ்வானி குமார் கூட 4 ஓவர் பவுல் பண்ணலாம். அந்த ஆங்கிளையும் யோசிங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் என்ன நடக்கும் அஸ்வானி குமார்ட்டன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து அஸ்வானி குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு விக்கெட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இல்லை லக்கி விக்கெட்டு அதை 1-2 மாற சான்சஸ் இருக்குது, டெத்தில் பவுல் பண்ண மட்டும். ஸோ அதனால் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மும்பையோட ப்ரிடிக்ஷன். ஸோ எகைன் ஒரு தடவை மும்பை பிளேயர்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா, ரிக்கல்டன் 1, ரோஹித் சர்மா 2, வில் ஜாக் 3, ஸ்கை 4, ஹர்திக் பாண்டியா 5, தீபக் சகார் 6, ட்ரெண்ட் போல்ட்டு 7,
கரண் சர்மா 8. ஸோ இப்போ பார்க்க உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா இதே நான் கொடுத்த வீடியோவில் கொடுத்த கேப்டன் விசி தான். ஸோ இப்போ அதிகமாக இருக்கும் பிளேயர். இந்த பிளேயரை நீங்கள் எங்கே கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேட்டில்ஸ் பார்க்கணும், ஆன் டைம் 11 பார்க்கணும், பிச்சு பார்க்கணும். ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ அடுத்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான். கேஎல் ராகுல், ஃபாஃப் டு பிளஸி 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச்சை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு பெரிய இன்னிங்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பர்டிகுலராக நம்ம ப்ரெடிக்ஷன்லையும் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் இந்த மேட்ச் வந்து ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா எப்போவுமே ஃபேண்டசியில் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த மேட்ச் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆவாங்க. ஸோ இது அவே கேம் அப்படிங்கும்போது இந்த மேட்ச்சு கேஎல் ராகுல் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அப்படி இல்லைன்னா டெட்லி ஃப்ளாப் ஆகும் சான்சஸ் இருக்குது இனிஷியலாகவே. ஸோ இதுதான் கேஎல் ராகுலோட ப்ரெடிக்ஷன். ஸோ டெல்லி பக்கம் போகிறவங்க கேஎல் ராகுலை ட்ரை பண்ணுங்கள். மும்பை பக்கம் போகிறவங்க கேஎல் ராகுலை ட்ராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் திங்கு. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு, வெனியூலையும் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் 112 நாட் அவுட் தான். ஸோ இந்த மேட்ச்சு இந்த வெனியூவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நியூ பாலில் மாற்றத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் இல்லை ஃப்ளாப்பு, இந்த 2 விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸி. இங்கே நான் ஹைலைட் பண்ணாமல் விட்டேன். ஸோ மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபாஃப் டு பிளஸி. கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் அந்த இடத்துல. ரீசெண்டாக ஃப்ளாப்பு தான். ஓவர்சீஸ் பிளேயர் இந்த மேட்ச் கொஞ்சம் அக்ரெசிவ் போக சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் போயிருக்கேன். ஸோ ஒரு 30+ இவர்கிட்ட உண்டு. ஸோ அங்கே ஏதாவது கேட்ச் ட்ராப் அவுட் ஆகுதுன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். டிசி பக்கம் கேம் போகுதுன்னா கேப்டன் விசி ஷுவராக ஃபாஃப் டு பிளஸிட்ட உட்கார சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது பேட்டிங் செக்ஷனில் ஒரு 5 பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சம்டைம்ஸ் கிளிக் ஆகலாம். ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்கள் ஃபேண்டசி வந்து ஹிட்டு. அதுதான் மெயினான விஷயம். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா போல்ட்டு கிட்ட அவுட் ஆகிருக்காரு 4 முறை. ஸோ நல்லா ஸ்கோர் வந்த ஒரு பாடு தான் இந்த இடத்துல அவுட் ஆகிருக்காரு. ஆனால் ஜாக்கு கிட்ட மாட்டியிருக்காரு. ஜாக் இனிஷியலாகவே உள்ளே விட பால சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே வரும்போது ஜாக்கு கிட்ட ஆஃப் பிரேக் கிட்ட ரைட் ஹேண்டர் மாட்டியிருக்காரு அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு கொடை வாங்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்வரிங்காக தான் பேட்டிங் பண்ணுறாரு. அந்த ஒரு ஃபேர்லெஸ் கிரிக்கெட் இன்னும் அவருக்கு வரல ஃபாஃப் டு பிளஸி. மேபி வான்கடையில் வருதா வரலையாங்கிறது டவுட்டு தான். பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் டெல்லி சைடு சேஃபாக எடுத்துக்கலாம். கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். டிசி வின் ஆகும்போது நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொருள் நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இந்த வெனியூவில் கண்டிப்பாக குயிக் ஃபயராக ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வெனியூவில் ஒரு 41 வச்சிருக்காரு. ஹெட் வெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 27 வச்சிருக்காரு. ஷுவர் ஷாட் இந்த இடத்துல பேட்டிலுங்க பெருசாக இல்லை, ஒரு அக்ரெசிவ் மூடு தான் போவார். ஸோ அவராக அவுட் ஆனதான் உண்டு ஒரு சம்மந்தம் இல்லாத பாலில். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளான் வந்து மும்பை வந்து ஹர்திக் பாண்டியா ஏதாவது அந்த இடத்துல கரெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணி தூக்கினா தான் உண்டு. பட் சேஃபாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் இந்த இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபயர் சிம்பிள் கொடுத்தோன்னா கேப்டனு, இந்த சிம்பிள் கொடுத்தா விசி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் நல்ல கேப்டன்சி. ஸோ நல்ல ஸ்பின்னரு, நல்ல பவுலரு, நல்ல ஆல்ரவுண்டரு. இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஷுவர் ஷாட் இந்த மேட்ச் வந்து ஹிட்டு. டெல்லி வின்னாக வராங்கன்னா அக்ஷர் பட்டேல் கையில் இருக்குது மேட்ச். ஸோ அதுதான் மெயின். அதே ஸ்பின் விக்கெட்டாக கிடச்சிருச்சு, டாஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவராக வந்துருச்சுன்னா டோட்டலாக மேட்சை வந்து டிசி பக்கம் திருப்பக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் தான் அக்ஷர் பட்டேல். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஓவரே பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் பண்ணுறாரு. ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா 7 ஓவருக்குள்ளேயே இவர் அந்த 6 ஓவரையும் போட்டு முடிக்கிறார். 10 ஓவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஓவருக்குள்ளே அப்படி நடக்குது. ஸோ அதே பிளானை வந்து மும்பை பண்ணாங்க ஒரு மேட்ச். தீபக் சகார் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் போனார் தீபக் சகார் ஸ்கோரில். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் திங்கு. பட் அக்ஷர் பட்டேல் டிசி சைடு மும்பை வின் ஆகிற ஸ்டேஜில் போனாலும் கேப்டன் விசி இங்கே ட்ரை பண்ணலாம். டிசி வின் ஆகிற ஸ்டேஜில் போனாலும் இங்கே கேப்டன் விசி கொடுக்கலாம். இல்லை மும்பை வின் ஆகுதுன்னா கேப்டன் அந்த பக்கம், விசி இந்த பக்கம் கொடுக்கலாம். இல்லை லூசிங் டீம் சைடு கேப்டன் இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணலாம். ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது அக்ஷர் பட்டேலை எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 34 வச்சிருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சிருக்காரு. ஸோ என்னோட அங்கே டாப்பில் வந்து இயர்லியாகவே மாட்டிக்கிறாங்க, அதாவது ஃபாஃப் டு பிளஸியும் கேஎல் ராகுலும் மாட்டுறாங்க அப்படின்னா அபிஷேக் போகிறலும் அக்ஷர் பட்டேலும் கேம் எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது ஷுவர் ஷாட்டு. ஸோ அப்போ அந்த இடத்துல கேப்டன் இவர் வந்தாருன்னா விசியாக அபிஷேக் போகிறல வரும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிங்க. ஸோ தீபக் சகார்ட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, போல்ட்டுக்கிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் ஒரு 9 விக்கெட் ஷுவர் ஷாட் வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸுமே பெஸ்ட்டாக நீங்கள் அக்ஷர் பட்டேலை கொண்டு வரலாம். ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் டிசி வின் ஆகுறாங்கன்னா செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம். ரொட்டேட்டிங் பிளேயராக ரெகுலர் டீமில் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தா இயர்லியாகவே இந்த இடத்துல தீபக் சகார் ட்ரன் போல்ட்டுக்கிட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ அது நடக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதை தாண்டி வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் ஸ்கோர் இந்த இடத்துல 26 தான். அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு கிறிஸ்டன் சப்ஸை கொடுக்கல. ஒருவேளை இன்றைக்கி மும்பை பவுலர் பார்த்தீங்கன்னா டிசி பவுலர் பார்த்தீங்கன்னா நடராஜன், முகேஷ் குமார் 2 பவுலருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி
ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது எங்கேயாவது இந்த மேட்ச் வந்து போல் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணணும். நடக்குமா நடக்காதாங்கிறது சொல்ல முடியாது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஷி. லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பெருசாக இல்லை. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா அந்த 25 ரன் இவர்கிட்ட கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக இருப்பார் டிசி சைடு, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எட்வர்ட்ஸு வெனியூ வீக் தான், பட் கொஞ்சம் ரைட் ஹேண்டர் இந்த கிரவுண்டில் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அசுதோஷ் சர்மா. 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். டிசி வின் ஆகுறாங்க அப்படின்னா டாப்பில் வந்து ஏர்லியாகவே கேஎல் ராகுல் ஃப்ளாப் ஆகுறாருன்னா இவர்கிட்டேருந்து 50+ உண்டு. ஸோ அப்போ குயிக் ஃபேராக அடிக்கும்போது ஃபேண்டசி இன்னவா சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல பேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு அவுட் ஆகிருக்காரு. ஒரு வேளை 6 நல்லா ஸ்கோர் பண்ணி கொண்டு வர்றாங்க, ஒரு 18 ஓவரில் இவர் உள்ளே வர்றாருன்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் போல் பண்ணாருன்னா மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாக டிசி வின் ஆகுறாங்க அந்த கான்செப்ட்டில் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் அசுதோஷ் சர்மா ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பிக் தான் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். கேப்டன் இல்லைனா கூட விசி கொடுங்க, பட் டவுன் எங்கே வர்றாருன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஏர்லியாக பேட்டிங் வந்தார்னா மேட்சை கண்டிப்பாக லாஸ்ட் ஓவர் வரையும் எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் போத் ரெண்டுமே. ஸோ நெக்ஸ்ட் விப்ராஜ் நிகாம். இந்த மேட்ச் வந்து ஒரு கீ ஸ்பின்னராக தான் இருப்பார். மோஸ்ட் ஸ்பின் விக்கெட் பியூர்லி கொடுக்குறாங்க, அதாவது ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட்டு. ஸ்பின்னு சப்போர்ட் 50% கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 70% கொடுக்குறாங்க. ஸ்பின் விக்கெட் தான், இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்பின் விளாண்ட பிச்சு தான் இருக்குது அப்படின்னா ரேர் தான், பட் இருக்குது அப்படின்னா அந்த மல்டிபிள் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா செகண்ட் போல் பண்ணாங்கன்னா விப்ராஜ் நிகாம் அந்த இடத்துல 3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா மினிமம் 2 ஷோர் ஷாட். ஸோ அக்ரெசிவ் மோடு தான் போவாங்க. ஸோ வான்கடை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் வந்து ரோஹித்தாக இருக்கட்டும், ரிக்கல்டனாக இருக்கட்டும், ஸ்கையாக இருக்கட்டும், எல்லாமே அந்த அக்ரெசிவ் மோடு தான் போவாங்க. ஸ்பின்னில் ஸ்லைட்லி கொலாப்ஸ் ஆகக்கூடிய பிளேயர் தான், ஸ்கையாக இருந்தாலும் திலக்காக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய பிளேயராக இருந்தாலும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகாம் வச்சு தான் டைட் பண்ணுவாங்க. இந்த 2 ஸ்பின்னர் மெயின் ஸ்பின்னர், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ். ஸோ 2 ஸ்பின்னருமே டிசிக்கு மெயினான ஸ்பின்னரு, 8 ஓவர் போடக்கூடிய ஸ்பின்னரு. இதே விப்ராஜ் நிகாம டெத்துலேயும் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் திங்கு, ப்ரீவியஸ் மேட்சஸில் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல யோசிக்கும் போது எட்வர்ட்ஸில் 2 விக்கெட்டு, பேட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரனில் ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு ஷார்ட்னர்கிட்ட. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இந்த மேட்ச்சில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி இவர் வரையும் பேட்டிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் விப்ராஜ் நிகாம் நீங்கள் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் உள்ளே வைக்கலாம், பெஸ்ட்டான பிக்கு. ஸோ நட்ராஜன் பார்த்தீங்கன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தார் லாஸ்ட் மேட்ச்சு, பெருசாக பர்ஃபார்மன்ஸ்னு இல்லை. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நின்றுடுச்சு இவரோட டைமு. ஸோ இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா நட்ராஜன் வந்து இந்த மேட்ச் பர்டிகுலராக டவுட்டு தான். ஸோ ஃபாஸ்ட்டுங்கும் போது இனிஷியலாகவே நல்ல ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு போவாங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை பிச்சை ஆன் டைமில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நட்ராஜை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எடுத்துக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எட்வர்ட்ஸில் ஒரு 9 விக்கெட்டு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட்டு. பெருசாக மல்டிபிள் போவாரா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். எம்எஸ் தோனி எப்போ போனாரோ அதோட குல்தீப் யாதவ், யுவேந்திர சகால், இந்த 2 பேரோட ஹிஸ்ட்ரியும் ஆல்மோஸ்ட் சகில்னு ஆகிப்போச்சு. ஸோ அதான் உண்மை. ஸோ கீப்பிங் எண்டில் வந்து நிறைய ஹெல்ப்பு, நிறைய அந்த மாதிரி சப்போர்ட்டு, பால் எங்கே போடணும் அப்படின்னு கைட் பண்ணும்போது வந்தது. பட் பவுலிங் வேரியேஷனுங்கன்னு இல்லை. ஸோ எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ரீசன். நம்ம பிளேயரை வந்து மிஸ்டேக்காக சொல்ல முடியாது. மோஸ்ட் வந்து பேட்டர்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்பின்னு அகேன்ஸ்ட் ஸ்பின்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு விக்கெட், ஒருவேளை டிசி வின் ஆகுறாங்க ஸ்பின் விக்கெட்டு அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல 2ஆக மாற சான்சஸ் இருக்குது குல்தீப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ முஷ்பூர் ரஹ்மான் தான் இந்த மேட்ச் வந்து 11ல் உள்ளே வராரா, அப்படி வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல. லாஸ்ட்டில் கூட ஏதோ ஒரு லீக்கில் வந்து அங்கேயும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் காமிச்சாங்க. ஸோ இன்றைக்கி 11ல் வருவாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். பட் 11ல் உள்ளே வந்தால் மும்பைக்கு ஒரு அலர்ட் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை மெயினாக புரிஞ்சுக்கோங்க. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 விக்கெட் வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இம்பேக்டாக அந்த இடத்துல சமீரா, முகேஷ் குமார் கொடுத்துருக்கேன். ஸோ சமீரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்னா ரொட்டேட்டிங் பிளேயர் எடுத்துங்க, அந்த ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குமா அப்படின்னு பார்த்தா 3 மேட்ச்சில் 6 விக்கெட் ஹெட்விக்கெட்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலரு, 10 மேட்ச்சில் 9 விக்கெட், 1 விக்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ரொட்டேட்டிங் பிளேயராக கொண்டு வரலாம். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஷுவர் ஷாட் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அபிஷேக் போரல், ஃபாப் டு புலசி, அக்ஷர் பட்டேல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம். ஸோ இவ்வளோ தான் டிசியோட என்னோட பிக்கு. மீதி பிளேயர் எல்லாமே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர் சிம்பிள் கொடுத்தது எல்லாமே கேப்டன் விசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நமன்தீர், கேஎல் ராகுல், ஃபாப் டு புலசி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம். ஸோ இதுதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹெட்வர்ட்ஸ் அப்டேட். ஸோ இங்கே எந்த பிளேயர் எடுக்கலாம்னா மும்பை ஃபேவராக போகிறீங்கன்னா ரிக்கல்டன், ரோஹித் சர்மா,
அங்கே திலக்கை கட் பண்ணலாம், நமந்தீரை கட் பண்ணலாம். ஸோ டிசி பக்கம் கேஎல் ராகுல், ஃபாப் டு பிளஸி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை கட் பண்ணிக்கலாம். கேஎல் ராகுல் ரொட்டேட்டில் கொண்டு வரலாம். விப்ராஜ், ஃபாபு, அசிதோஷ் மஸ்ட் இன்னு ஹெட்வேர்ட்ஸில். ஸோ வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கேஎல் ராகுல், ஃபாப் டு பிளஸி, அபிஷேக் போரல். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிம்மாக வராங்க பிளேயர்ஸ். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அபிஷேக் போரல் ஷுவர் ஷாட் இன்னு, ஃபாப் டு பிளஸி, கேஎல் ராகுல், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ரிக்கல்டன். ஸோ இதான் இந்த பிக்கு. ஸோ கேப்டன் விசி ப்ளே பண்ணவே தெரியாதவங்க, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இதை பார்த்து போய்க்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத உங்களோட பேட்டர்னு. ஸோ மோஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே ப்ரிடிக்ஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால தான் நான் போடுறேன். ஸோ அது இருக்குதுன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸு மெயில் பண்ணுறீங்க, எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹேட்டர்ஸை வந்து தூக்கி போட்டு மெரிக்கிறதா நினச்சிக்கிறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டெமோ டீம். ஸோ நம்ம டெமோ டீம் வந்து நீங்கள் ஸ்லைட்லி வீடியோ பார்க்கலனா கூட ஆல்ட்ரு பண்ணி போட்டால் கூட நல்ல வின்னிங்ஸ் வருது. பட் அந்த டெமோ டீமை ஆல்ட்ரு பண்ண தெரிஞ்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ நான் ஒரு டெமோ டீம் கொடுக்குறேன்னா அந்த டீமில் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கு, ஃபஸ்ட் பவுலிங்கு, ஸோ லோ ஸ்கோரு, ஹை ஸ்கோரு, இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு ஆர் க்ளோஸு, இந்த கான்செப்ட் பிடிக்கணும். அப்போ நான் ஒரு டீம் மேக் பண்ணுறேன்னா அந்த டீமுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் அன்றைக்கி கிளிக் ஆகிடுச்சுன்னா அந்த டீம் ஹிட்டு. கிளிக் ஆகலை அப்படின்னாக்கா அன்னைக்கு அந்த டீம் ஃப்ளாப்பு, அவ்வளோதான். அதுக்காக அந்த டீம் பேட் டீம் சொல்ல முடியாது. இந்த ஃபேண்டஸியில் எப்படினாலும் நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு காம்பினேஷன், இது ஒரு டீமு, இதை நான் எடுத்திருக்கேன். இது என்ன ஆங்கிள், என்ன பேட்டர்னு, என்ன ப்ரிடிக்ஷனு, என்ன பேட்டர்ன் முடிஞ்சால் டீகோட் பண்ணி திறமை இருக்கிறவங்க, ஸ்கில் இருக்கிறவங்க 9 டீம் 10 டீம் போட காசு இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டீம். இதை பற்றி அப்டேட்டே கிடையாது. ஸ்டாட்ஸை பார்த்துட்டு உங்கள் ஸ்கில் என்னென்னு பார்த்து நீங்கள் போட்டுங்க. இந்த டீமில் நீங்கள் கேப்டன் விசி மாற்றணும் அப்படின்னாக்கா ஸ்கையு, பாண்டியா, அபிஷேக் போரல். ஸோ அதையும் நான் வீடியோவில் எப்படி கொடுத்துருக்கணும் அது பேட்டர்னில் போங்க. இது ஒரு டீமு. ரெண்டாவது டீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ணுறேன். இது ஒரு பேட்டர்னு. இது என்ன பேட்டர்னு, என்ன கான்செப்ட்டு முடிஞ்சால் டீகோட் பண்ணி போட்டு எடுத்து 5 கோடியோ 4 கோடியோ எடுத்துங்க, நல்லா இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டீம், இது ஒரு கான்செப்ட்டு, இது ஒரு பேட்டர்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீமு 4 டீம் ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த 4 டீமில் ஆன் டைமில் ஒரு பிளேயர் 2 பிளேயர் வராமல் போகலாம், இல்லை பிளேயர்ஸ் ரொட்டேஷன் பிச் வைஸ் போகலாம். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். கேப்டன் விசி வீடியோ பேட்டர்னில் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. இதை சரியாக பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.